யோசனையிலே பெரியவரும் செயலில் வல்லவருமான சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இப்போது நாங்கள் தியானிக்க போகிற இந்த சிலுவை பாடலின் 6வது வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட இதன் மூலமாய் பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். சிலுவையில் இயேசு வந்துட்டு 6வது வார்த்தையாக முடிந்தது அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். யோவான் 19:30 இப்படியா சொல்லுது, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அதாவது இயேசு வந்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் முடிஞ்சதுன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஒரு விஷயத்தை வந்துட்டு எடுக்கும்போது அந்த விஷயத்தை கம்ப்ளீட்டாக நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா, அப்போ தான் நம்ம அதை வந்துட்டு பர்ஃபெக்டாக முடிச்சிட்டோன்னு சொல்லுவோம். அப்படி தான் ஆண்டவர் வந்துட்டு மனுஷகுமாரனாக இந்த உலகத்தில் அவதரித்து 33 வருடங்கள் வாழ்ந்ததுக்கு அப்புறம் எல்லாவற்றையும் பிதா அவருக்கு கொடுத்த எல்லா விஷயத்தையும் கரெக்டாக செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம்தான் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, யோவான் 17:4 கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது என்ன வார்த்தை வருதுன்னா, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஜெபிக்கிறார். அந்த இடத்துல ஆண்டவர் பிதா அவருக்கு என்ன பொறுப்பை கொடுத்தாரோ அந்த பொறுப்பை அவர் முழுசாக செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி எல்லாத்தையுமே அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. அப்போது அவர் துக்கமாக அந்த வார்த்தையை சொல்லலை, அவர் ஒரு மன நிறைவோடவும் ஒரு பர்ஃபெக்ஷனோடு அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. மத்தேயு 20:28 இப்படியா சொல்லுது, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அதாவது நாம் இப்போ ஒரு விஷயம் பண்ணுறோம், நமக்கு ஏதாவது ஒன்று நமக்கு கடன் தேவை அப்படின்னா ஒன்று பேங்க்லேயோ இல்லை ஃபினான்ஸ்லேயோ நகையோ ஏதோ ஒரு பொருளை அடமானம் வச்சுட்டு நம்ம பணத்தை வாங்குவோம். திரும்பி அந்த பொருளை நம்ம வாங்கிறதுக்காக அதுக்கான தேவையான பணத்தை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் அந்த பொருளை நம்ம மீட்டுட்டு வருவோம். அப்படியா ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருனா, அவர் அவருக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு வரல, அவர் ஊழியம் செய்யவும் அந்த ஊழியம் செய்கிறதுக்காக அவர் நம்மளை மீட்கும் பொருளாக அவரையே கொடுத்துருக்கிறாரு, அவரையே இந்த இடத்துல பணயமாக அர்ப்பணிச்சிருக்கிறாரு அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. ஆதாம் ஒரு ஆதாம் மரண ஆக்கினைக்காக இந்த உலகத்தில் ஏற்படுத்திட்டு போயிட்டாங்க. 2வது ஆதாமாக இயேசு அந்த மரண ஆக்கினையை பிரேக் பண்ணுறதுக்காக அவர் இந்த பூமியில் வந்தார். மத்தேயு 5:17 நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேங்கள், அழிக்கிறதுக்கு அல்ல நிறைவேற்றுகிறதுக்கே வந்தேன். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? நியாயப்பிரமாணத்தின்படி என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே அடித்தா திருப்பி அடிக்கணும், அதாவது ஏதாவது ஒன்று பண்ணால் அந்த இதுக்கு எகென்ஸ்டாக திருப்பி அதையே தான் பண்ணுவாங்க. அதுதான் நியாயப்பிரமாணமாக அப்போ வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு பாவம் பண்ணிட்டா பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு புறாவையோ இல்லை ஆட்டுக்குட்டியையோ பலியாக கொடுத்துருவாங்க. அப்படி என்ன செய்வாங்க, ஒரு விஷயத்துக்கும் ஒரு பாவ நிவாரண பலி செலுத்திட்டா அந்த பாவம் கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே நாள் ஆக ஆக என்ன பண்ணாங்க, நான் இந்த பாவம் செய்கிறேன், அப்போ இந்த பாவத்துக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அதுக்கு சொல்லுங்கள், நான் பரிகாரம் பண்ணிடுறேன், அப்போ பாவம் நிவர்த்தி ஆயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த பாவம் ஒரு வெள்ளாட்டுக்கடாவோ இல்லை ஒரு காட்டு புறாவோ பாவத்தை தீர்மானிக்கும், அது நிவர்த்தி பண்ணுமா அப்படின்னா பண்ணாது. அதனால் ஆண்டவரே அந்த பாவ நிவாரண பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்ததுனால எல்லாருடைய பாவங்களையும் அவர் சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டின்னு வேதம் சொல்லிடுச்சு. அதனால் எல்லா பாவத்தையும் அவரே சுமந்து தீர்த்துட்டாரு. அடுத்துதான் சங்கீதம் 53 ஏசாயா 53:10-11 சொல்கிறது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார்.
அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் அப்படின்னு சொல்லுது. அதாவது கர்த்தர் வந்து அவரை நொறுக்க சித்தமாகி அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த இடத்துல நொறுக்கிறது அப்படின்னா க்ரஷிங். அது வந்துட்டு இப்போ ஒரு ஃபேக்ட்ரியில் கல்லெல்லாம் அரைப்பாங்க, அதுக்கு வந்துட்டு ரொம்ப அழுத்தம் கொடுத்து அதை வந்துட்டு தூள் தூள் ஆக்குவாங்க. உடைக்கிறதுங்கிறது வேற, நொறுக்கிறதுங்கிறது வேற. அவர் வந்து முழுமையாக தன்னை வந்துட்டு அந்த பாவங்களை எல்லாம் தீர்க்கிறதுக்காக அவரையே வந்துட்டு நொறுக்கிறதுக்கு அவர் அர்ப்பணிச்சு கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி அந்த அர்ப்பணிப்புனால அநேகரை வந்து அவர் நீதிமான்களாக்கியும் இருக்கிறாரு. பிலிப்பியர் 2:6-7 சொல்லுது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் அப்படின்னு சொல்லுது. அதாவது இயேசு வந்துட்டு தேவனுடைய ரூபமாக தான் இருக்கிறாரு. ஆனால் அந்த ஒரு ரூபத்தை வந்து அவர் வந்து என்ன நினச்சிட்டாரு, அவருக்கு ஒரு பெருமையானதாக அவர் நினைக்கல. அவரையே வந்துட்டு வெறுமையாக்கி அடிமையோட ரூபம் எடுத்த ஒரு ஸ்லேவ் வந்து எப்படி தன்னை தாழ்த்துவாங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்துட்டு அவர் வந்து இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்து முடிச்ச மரண பரியந்தம் வரைக்கும் அவர் தன்னை தாழ்த்தி இருக்கிறாருன்னு இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுது. ஏன் அப்படின்னா எல்லாரும் மீட்கப்படணும், எல்லாரும் வந்துட்டு பாவங்களை முழுமையாக அவங்க வந்து நீக்கணும், பரலோக ராஜ்யத்துக்கு எல்லாரும் பங்குள்ளவர்கள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் ஆண்டவர் வந்துட்டு இந்த உலகத்துக்கு வந்தார். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேணுங்கிறது தான் அவருடைய ஒரு நோக்கம், ஒரு குறிக்கோள், அவரோட பிரின்சிபல்ஸ் எல்லாமே அதுதான். அப்போ இப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் என்ன செய்கிறோம், இது வரைக்கும் நம்ம அவருக்கு என்ன செஞ்சுருக்கோம், இனிமேல் நம்ம என்ன செய்வோம் அப்படிங்கிறத நாமளே வந்து நிதானிப்போம், சிந்திப்போம். அப்போ ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு, வாட் ஹி எக்ஸ்பெக்ட்ஸ் ஃப்ரம் மீ அண்ட் யூ அப்படின்னா ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு. லூக்கா 9:23 சொல்லுது, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்லுது. என்ன அர்த்தம் இதுக்கு? ஒருவன் வந்துட்டு ஆண்டவரை பின்பற்ற விரும்பணுன்னா அவங்க வந்துட்டு அவங்களையே வெறுக்கணும், நம்மளையே நம்ம ஹெசிடேட் பண்ணணும். ஆண்டவரை நம்மளுடைய ஆள் மனசுலேருந்து முழுமையாக அவரை தேடணும், அவரோட எல்லா பிரின்சிபல்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் அவர் விரும்புகிறார். அது எப்படி வர விரும்பினால் ஒரு நோட் அவுட் பாயிண்ட் இந்த இடத்துல வருது. விரும்பினால் அப்படின்னா நம்ம வந்து விரும்பி அதை செய்யணும். பேருக்காக நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், பேருக்காக நம்ம கிறிஸ்தவராக இருக்கிறோம், அப்படி அல்ல. முழு மனசோட ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கிட்டு முழு மனசோட அவரோட எல்லா காரியத்துலேயும் நம்ம வந்துட்டு அதை ஃபுல்லாகவே நம்ம அர்ப்பணிப்போடு செய்யணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். அப்போ விருப்பத்தோடு அவரை நம்ம பின்பற்றணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், யோவான் 15:5 சொல்லுது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அதாவது ஆண்டவர் திராட்சை செடியாக இருக்கிறாரு, நாம் கொடியாக இருக்கிறோம். நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்கணும்னா அவருடைய செடியில் நாம் வந்து நிலைச்சிருக்கணும், நாம் பெர்மனெண்ட்டாக அந்த இடத்துல ஃபிக்ஸ்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் நல்ல கனிகளை, மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். இந்த இடத்துல கனின்னு சொல்கிறது ஆத்துமாவை குறிக்குது. அப்போ ஆண்டவரில் நிலைத்திருக்க வேண்டும். இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், மத்தேயு 28:19-20 சொல்லுது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல சாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து. அதாவது ஆண்டவர் வரும் வரைக்கும் நாம் வந்துட்டு அவருக்கு சீஷராக எல்லாருக்குமே சுவிசேஷத்தை வந்து அறிவிக்கணுங்கிறது இது வந்து ஆண்டவருடைய முக்கியமான எதிர்பார்ப்பு, வாஞ்சை. இதை தான் நம்மக்கிட்ட அவர் எதிர்பார்க்குறாரு. இப்போ இந்த 3 காரியங்களையும் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. இந்த 3ஐயும் நம்ம வந்துட்டு அர்ப்பணிப்போடு செய்யணும்னு அவர் எதிர்பார்க்குறாரு. அப்போ இந்த மாதிரி நம்ம ஒருத்தரும் அந்த ஒரு குறிக்கோளை எடுத்துக்கிட்டு செய்யணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இதுக்காக நம்ம ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே,
இதுவரைக்கும் நீங்கள் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நான் என்ன செய்ய நினைக்கிறீரோ அந்த காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யுங்க. நாங்கள் எப்படி வழி நடக்க வேண்டும், எப்படி ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் நாங்கள் கொள்ளை பொருளாக கொள்ளணும் அப்படின்னு எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு சொல்லுங்கள். அதுக்கான வாஞ்சையையும் அதுக்கான வழிகளையும் நீங்கள் உருவாக்கி தருங்க. அப்படி தருகிற அன்பிற்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு குமாரன் பிதாவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். அன்பின் பிதாவே, ஆமென். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததால் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததால் அவர் சிலுவை